ராஜா, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு, உன் தேவனுக்கு கவனமாய் செவிகொடு. உன் தேவனுக்கு கவனமாக செவிகொடு. உபாகமம் 29:29 நாம் பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம் சந்ததிக்கும் கேட்டு கீழ்ப்படித்தக்கதாக அது அருளப்பட்டிருக்கு. அப்போ இந்த ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று மறைவானது, இன்னொன்று வெளிப்படுத்தப்பட்டது. ரெண்டுமே ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது. கர்த்தர் மறைக்கவும் செய்வார், வெளிப்படுத்தவும் செய்வார். எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னா நல்ல கவனமாக கேட்கணும். ஆண்டவர் நம்மளுடைய அவருடைய வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸ்கூலில் டீச்சர் நடத்துறது புரியலன்னு வச்சுங்களேன், நம்மளால் சொல்கிறது கவனமாக கேட்கலன்னா விட்டுருவோம். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த கவனக்குறைவுனால தான் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்லாம் நிறையா நடந்திருக்கு. இந்த ரூட்டில் ட்ரெயின் வரக்கூடாது, இங்கே வேலை பார்த்திங்கன்னா கடந்த நாட்களில் சவுத்துலலாம் முன்னாடி அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடந்தப்போ அவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயின் இப்போ வேலை முடிஞ்சிருச்சா, இப்போ அந்த கலாசியாக இருப்பாங்க இல்லையா, அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, வேலை பார்ப்பாங்க. அந்த ட்ராக்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இது அந்த ஒரு மரம், கொடி மரம் மாதிரி அந்த இது இருக்குமே, ட்ரெயின் வர்றதுக்காக சிக்னல் காட்டுறது மாதிரி ஒன்று இருக்கும். அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் போவாங்க. ஆனால் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை முடிஞ்சிச்சா இல்லையான்றது இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெயினை என்ன பண்ணுவாங்க, விடுவாங்க. அப்போ இது வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், வரலாம், ரெடி ஆகிடுச்சு தெளிவாக சொன்னால் தான் அவங்க ட்ரெயினை விடணும். இல்லை அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம காதில் ஊன்றதை ஊன்னு விழுந்துருச்சு அப்படின்னா சரி விட்டுறலான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? அவ்வளோதான். அங்கே ட்ரெயின் அந்த ட்ராக் சரியாக கம்ப்ளீட்டாக இருக்காது. தண்டவாளத்தில் வேலை நடந்துகிட்ருக்கும், பிறண்டு விழுந்ததெல்லாம் எத்தனையோ கேசஸ் இருக்குது. அப்போ ரொம்ப கவனம் என்னென்னா, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கண்ணகி அவங்க மதுரையை எரிக்க போகிறதுக்கு முன்னாடி ராஜா கிட்ட போய் அந்த கதை உங்களுக்கு தெரியும். அவர் போய் அந்த கோவலனை கொண்டு வான்னு சொல்கிறத இவங்க காதில் கொன்றுவான் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அதனால தான் கொண்டு வான்னு சொன்னதுக்கு கொன்றுவான் அப்படின்றத அவங்க டங் ஸ்லீப் ஆச்சா இல்லை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியாது. கொண்டுட்டு வான்னு சொன்னதை கொண்டுட்டு வான்ட்டு சொல்கிறது போல் கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ ஒவ்வொரு வேர்டு மனுஷன் பேசுகிற வார்த்தைக்கே அவ்வளவு பாதிப்பு இருக்கும் என்றால், தேவன் பேசுகிற வார்த்தைக்கு மிகுந்த கவனமாக கேட்கணும். அவர் கவனமாக கேட்கணும் ஒவ்வொரு வார்த்தையும். ஏன் அப்படின்னா, அதுக்கு அந்த வசனம் சொல்லுது, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை அலட்சியமாக கேட்கக்கூடாது, மிகுந்த கவனத்தோடு கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை கை கொண்டால். எத்தனை காரியம் சொல்கிறாரு பாருங்க. கேள், பார்வைக்கு செம்மையானதை செய், அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடு, நியமங்களை கைகொள். கேள், செய், கவனி, செய். இந்த ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா தான் உனக்கு ஒரு வியாதி வராது, உனக்கு ஒரு பலகீனம் வராது, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்து போகும், உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நிறைய நேரம் ஏன் நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு பதில் தரல, ஏன் நான் இவ்வளோ ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறேனே, பைபிள் படிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் எங்கே நம்மளுக்கு அற்புதம் நடக்குது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். நீங்கள் இயேசு கிறிஸ்து அந்த லாசருவை உயிரோடு எழுப்புறதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லுவார், பிதாவே நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டு பிதாவானவர் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் ஏன் சொல்கிறாருன்னா, இதை இங்கே இருக்கிற எல்லாரும் அறியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ ரெண்டுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா, இயேசு தன்னை உயர்த்திக்கிறதுக்காக அங்கே சொல்ல, நான் கேட்டால் எல்லாத்தையும் பிதாவானவர் கொடுத்துருவார், இதை உங்களுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேங்கிறதுக்காக அல்ல. ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் செவி கொடுத்தாருன்னா, பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய
போஜனம். அவருடைய சித்தத்தை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். அப்போ எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய 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 நம்முடைய அற்புதங்கள் தானாக நடக்கும். ஸோ நான் இந்த வார்த்தைக்கு, இந்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இது. ஸோ கவனமாய் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா எல்லா அற்புதமும் நடக்கும். யோபு 33:14 சொல்லப்பட்டிருக்கு. யோபு 33:14, தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஆண்டவர்கிட்ட சொன்னது தான், ஒரு தடவை சொன்னதை அவர் மாற்ற மாட்டார். ஏன்னா டிசைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வெளிச்சம் உண்டாக கிடதுன்னு சொன்னார். ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன், வெளிச்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. எந்த படைப்புகளும் எந்த கட்டளையவும் ஆண்டவர் வித்ட்ரா பண்ணவே இல்லை. எங்கேயுமே நான் தப்பாக சொல்லிட்டேன், அவசரப்பட்டு சொல்லிட்டேன், ஏன்னா அவர் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தையின் வல்லமை அவ்வளவு அதிகம். அதை அவசரப்பட்டு நான் சொல்லிட்டேன்னு ஆண்டவர் ஒரு நாள் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவர் தேவன். நம்ம தான் மனதில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகள் நடுவில், ஞாபகம் மறதியில் எதையாச்சும் வளரிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஃபோன் பேசும் பொழுதே எங்கிட்டாவது கவனத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஒன்று கேட்பாங்க, அவங்க ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும். ஆண்டவர்கிட்ட அப்படி கிடையாது. அவர் மிக தெளிவாக இருப்பார். அவருடைய வல்லமை அப்படிப்பட்டதாக இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து, ஒரு தேசத்தை குறித்து எதை பற்றி ஆண்டவர் பேசினாலும் ஒரு விசை சொல்லிட்டார் அப்படின்னா ரெண்டாவது முறை அதை பார்த்து தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் இனி இப்படி செய்ய மாட்டேன்னு ஆண்டவர் திருத்துகிற தேவன் அல்ல. அப்போ முறை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பேசணுன்னா, அந்த முறையை ஆண்டவர் நல்ல விதமாக பேசணுன்னா அவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவரை பிரியப்படுத்தணும். 1 சாமுவேல் 15:29. 1 சாமுவேல் 15:29. அங்கே சாமுவேல் சவுலிடம் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. கரெக்ட். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. நம்ம தான் டைப்பாக மாற்றிக்கிறோம். ஆளுக்கு ஒரு மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி. ஆண்டவர் மாறவே மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்படின்னா என்னென்னா, மனுஷன் எல்லாரும் பச்சவந்தி தான். மனுஷர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபே நான் மாறல, அதனால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாக. நான் மட்டும் மாறிக்கிட்டே இருந்தேன்னா மொத்தமாக காலி. ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. நியாய தீர்ப்பு வேறு, தண்டிக்கிறது வேறு. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சவுல் இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உனக்கு சொன்னதை நீ 2 முறை கீழ்ப்படியலை. ஆண்டவர் ராஜாவாக தான் ஏற்படுத்தினார். கர்த்தருக்கு காத்திருன்னா அவன் காத்திருக்கல. 7 நாள் வரைக்கும் நீ காத்திரு, நான் இடத்துல வருவேன், நீ சர்வாங்க தகன பலி செலுத்தாத, நான் வந்து செலுத்துவேன்னு தெளிவாக ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார். கரெக்டாக இவன் செய்து முடிக்க போகிற நேரத்தில் முடிக்கிறப்ப சாமுவேல் வந்துடுவார். புத்தீனமாக செஞ்சுட்டியா அப்படின்னு. 2வது முறை போய் அமலேக்கிற முற்றிலுமாய் நீ அழிச்சிட்டு வா, எதையும் உயிரோடு வைக்காத, சுவாசம் இல்லை எதையுமே வச்சிடாதன்னு சொன்னால் அதில் உள்ள எல்லா மாடுகளையும் ஆடுகளையும் தரம் பிரித்து கொல்லையில் பாஞ்சு கொண்டு வந்துட்டா. கர்த்தருக்கு பிரியமே இல்லை, கர்த்தருக்கு பிரியமே இல்லை. அப்போ இது சவுல் கெஞ்சுறாரு, ஐயோ நீ என் கூட வாங்க, என்னுடைய அக்கிரமத்தை பொறுத்துக்கிட்டு என் கூட வந்து பலி செலுத்துங்க, என் கூட சாப்பிட வாங்கன்னு. இன்னும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். இது இப்போ நான் செய்தியோட இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளே நான் போகிறேன். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்வுக்கும், ஒவ்வொரு மனுஷனுடைய அழிவுக்கும் கர்த்தர் ஏற்கனவே பேசியிருப்பார். நீங்கள் எவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும், எவ்வளவு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் முடிவை முதல்லையே அறிவிச்சுருவார். மீண்டும் சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய முடிவு, அவன் எந்த ஓட்டம் வேணாலும் ஓடலாம், எந்த வாழ்க்கை வேணாலும் வாழலாம், எவ்வளவு அற்புதங்களை வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த மனுஷனுடைய முடிவை கர்த்தர் முன்னமே அறிவிச்சுவார். பேதுருவிட்டார், இன்ன விதமாய் அவன் மறிக்க போகிறான் என்பதை கர்த்தர் சொல்லுவார். எனக்கு பேதுரு தலையிலாம் சிலுவையில் மறிக்க போகிறார் அப்படிங்கிறத ஆண்டவர் முன்னமே அவர் சொல்லியிருக்கார். அப்போ எல்லா விஷயத்துலையும் ஒரு 5 காரியத்தை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.
உங்களுக்கு அது ஒரு இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாகவும், நம்ம வாழ்க்கையில் தேவன் பேசும் பொழுது அலட்சியமாக இராதபடிக்கும் நாம் காணலாம். பாருங்கள், மோசேயுடைய ஊழியத்தை குறித்து பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16வது வசனம் 17வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் மோசே செஞ்ச ஊழியத்தில் நல்ல முக்கியமான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கிறது மாத்திரமல்ல, அவர் என்ன செஞ்சிருந்தார்னு போட்டிருக்கு பாருங்கள். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் 16-17. கர்த்தர் தனக்கு கற்பித்த படியெல்லாம், முக்கியமான வார்த்தை, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரோ. கற்பித்ததுன்னா என்ன தெரியுமா? ஸ்கூலில் உட்காந்து போர்டில் வச்சு சொல்லி கொடுப்பாங்க. கற்பிக்கிறது சொல்லி சொல்லி கொடுத்தார் மோசைக்கு. 40 வருஷம் மோசைக்கு சொல்லி சொல்லி வளர்த்தார், சொல்லி சொல்லி உருவாக்குனார். அப்போ கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் மோசை செய்தான். ஒன்று கூட அவர் தப்பு பண்ணலை. ஒரே இடத்துல தப்பு பண்ணிடுவார். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், அதாவது மோசையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஓரேபில் சந்தித்ததிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் கர்த்தர் கற்பித்த எல்லாவற்றையும் செய்தான். அடுத்த வசனம், 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1 தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. பாருங்கள், இதில் என்ன, மோசையோடைய ஊழியத்தில் முக்கியமான ஒரு ஊழியம் ஆசரிப்பு கூடாரத்தை அவர் ஸ்தாபிக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அதை நீங்கள் படிக்க, அந்த கூடாரம் எப்படி இருக்கணும், மகாபரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேருபீன்கள், உடன்படிக்கை பெட்டி அது எப்படி செய்யணும், அது எப்படி பொன்னால் மூடணும், பரிசுத்த ஸ்தலத்தினுடைய காரியங்கள், வெளிப்பிரகாரத்தின் காரியங்கள், ஆரோனுடைய ஊழிய முறைமைகள், அவனுடைய வஸ்திரங்கள், ஏபோத்து, மார்பதக்கங்கள், அவனுடைய தலைப்பாகை, எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் பேசுகிறாரு. அதாவது தலைமை ஆசாரியன், அதாவது பிரதான ஆசாரியனுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கணும், மற்ற ஆசாரியனுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கணும், ஆசாரியன் இல்லாமல் லேவியர்கள் எப்படி இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் வர்றவங்க எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் டீட்டெயிலாக சொல்கிறாரு. 7 பலிகளை குறித்து சொல்கிறாரு, பண்டிகைகளை குறித்து சொல்கிறாரு, அநேக ஊழியங்களை கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாவற்றையும் இந்த மோசே கேட்டது மாத்திரமல்ல, அவர் தான் முதலாவது சர்வாங்க தகன பலி, அவர் தான் குற்ற நிவாரண பலி, அவர் தான் ஆரோனை முதலாவது பிரதிஷ்டை பண்ணுறாரு. எல்லா காரியத்தையும் மோசே செய்கிறாரு. அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை அதை நிறுவி கர்த்தருக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை கட்டுறாரு. திரும்ப படிங்க, அந்த 40ஆம் அதிகாரத்தில் 32 35 வரைக்கும். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும், பலிபீடத்தண்டையில் சேருகிற போதும் கழுவிக்கொள்வார். கற்பித்தபடியே சுத்தமாக வா, சுத்திகரித்துட்டு வான்னு சொல்லி செய்கிறார். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி தொங்குதிரிகளை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கவனமாக கேட்டு செஞ்சார். தொடர்ந்து படிங்க 34. அந்த வேலையெல்லாம் முடிச்சு ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபனம் பண்ணப்பட்ட பிறகு என்ன நடந்துச்சான்? ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா! எங்கே கீழ்ப்படுகிறோமோ, எங்கே செய்கிறோமோ, த டே 1 அவர் செய்து முடிச்சாரு. முடிச்ச உடனே மகிமை வெளிப்பட்டுச்சு. ஆமென். அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவருடைய மகிமைக்காக காத்திருக்கலாம். ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு இதுக்கப்புறம் தான் இருக்குது மேகம் அதன் மேல் தங்கி. எப்படி இருக்கும் பாருங்களேன். நம்ம மலைக்கெல்லாம் ஊட்டி அல்லது பெரிய பெரிய ஹில் ஸ்டேஷன் போகும்பொழுது தான் அந்த மேகம் அப்படியே உச்சியில் வரதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இஸ்ரவேலுடைய ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருந்துச்சு? பாலைவனத்தில், தரை மட்டத்தில் இருந்துச்சு. மேலே இருக்கக்கூடிய மேகம் அது அந்த சாதாரண மேகம் அல்ல, அது மகிமையின் மேகம். பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனாய கர்த்தர் தமது மேகங்களின் மீது ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளோடு அவருடைய பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. சாலமன் சொல்கிறார். அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தேவன் வருகிற இடம் எதில் வர்றாருன்னா மேகத்தில். நீங்கள் இயேசு கிறிஸ்து பார்க்கும்பொழுது ஒரு மேகத்தில் ஏறி போனார். மறுரூப மலையில் போகும்பொழுது ஒரு மேகத்தில் தேவன் வெளிப்படுகிறார். அப்போ இந்த இடத்துல ஒரு அக்செப்டன்ஸ்,
இந்த ஊழியத்தை, இந்த காரியத்தை, இவனுடைய கீழ்ப்படிதலை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மேகம் இறங்குச்சு, ஒரு மகிமை வந்தது. இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் ஒரு மேகம் இறங்கி இருந்துச்சுன்னு வச்சுங்க, பிரத்யட்சமாக எல்லா ஜனங்களும் பார்க்கும்படி மேலே போயிட்டு இருக்கிற மேகம் இந்த ஆலயத்தின் மேலே தங்குதுன்னா இங்கே என்னமோ ஒரு விசேஷம் இருக்குது. ஜனங்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா? உங்கள் கூடாரத்தில், உங்கள் வீட்டில் ஒரு மேகம் இருக்க வேண்டும். அந்த மேகம் நிரப்பினதுனால பாருங்க, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதுனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூட மோசேவே உள்ளே போக முடியல. சீனாய் மலையில் பார்த்துட்டார் மகிமையை. சீனாய் மலையில் மேகத்துக்குள்ளே போனார். நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 19-20 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகத்துக்குள்ளார அவர் போகிறாரு. 32ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த மேகத்துக்குள்ளார அவர் போவார். அங்கே கண்ட மேகம் வேற, இங்கே காண்கிற மேகம் வேற. மலையில் காண்பிச்ச மகிமை வேற, ஆலயத்தில் ஆலய பிரகாரங்களில் ஆண்டவருடைய மகிமை அது வேற. அப்போ அந்த 40 நாள் கர்த்தருடைய மகிமையில் இருந்த அந்த மோசே, 40 நாள் தேவ சமூகத்தில் இருந்து அவருடைய பின்புறத்தை எல்லாம் கண்ட ஒரு மோசே, இங்கே ஆலயத்தில் நிரப்பின அந்த ஷெக்கினா மகிமைக்குள்ளார மோசையால் உள்ளே போக முடியல. அந்த அளவுக்கு கர்த்தர் இறங்கி வந்தார். 36வது வசனம், வாசஸ்தலத்திலிருந்து போதும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகம் எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவாங்க. மோசைக்கு கர்த்தர் இப்படியெல்லாம் வெளிப்படுத்தி அவர் வாசஸ்தலத்தை செஞ்சார். ஆண்டவர் இறங்கி வந்தார், ஒரு பெரிய காரியத்தை செஞ்சார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண. இப்போ இந்த இடத்துல மோசே ஆசரிப்பு கூடாரத்தை செஞ்சார். ஆனால் யார் கட்டளையிட்டா அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. இன்றைக்கி தான் 3D மாடலிங் வந்துருச்சு. நீங்கள் ஒரு வீடு, ஒரு பில்டிங், ஒரு பெரிய கம்பெனி, நீ எது கட்டினாலும், ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சு டெமோ இது மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் டிசைன், கம்ப்யூட்டர் டிசைனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல் மாடலை அப்படியே ஒரு செஞ்சு காட்டிடுவாங்க. இதுதான் அஸ்திபாரம் இப்படி தான் இருக்கும், பில்லர்ஸ் இப்படி தான் இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் எப்படி இருக்கும், செகண்ட் ஃப்ளோர் இருக்கும், இந்த ஃப்ளோருக்குள்ளார் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எங்கெங்கே வைக்கலாம், எல்லாமே ரியலாக 3Dயில் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி அப்படி ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். எப்போ? இயர் 2025 இருக்கிறோம். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பரலோகத்தில் அவர் மலையில் கூட்டிகிட்டு போய் அப்படியே இறங்கி வருது. அந்த கூடாரத்தை அப்படியே பார்க்குறாரு, அந்த தொங்குதரையை பார்க்குறாரு, அந்த தூண்களை பார்க்குறாரு, அது வெள்ளியில் எப்படி இருக்கும், ஒவ்வொன்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா கண்ணில் பார்க்குறாரு, கண்ணில் காட்டுறாரு. இவர் அத்தனையும் என்ன பண்ணுறாரு, நீங்கள் டிராஃப்டிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, ட்ராயிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு ரியல் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இமேஜின் பண்ணுவாங்க, இப்படி தான் அப்படி இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ராயிங் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இவர் இமேஜினேஷன்லாம் கிடையாது, கர்த்தர் வெளிப்படுத்தினதை பார்த்து அப்படியே இவர் செஞ்சுட்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பார்த்த ஒரு மனுஷன் முன்னாடி பார்த்தேன், செஞ்சு முடித்தார், மகிமை இறங்குச்சு. 2வது வசனம் பார்த்தோம், எனக்கு செய்யின்னு சொன்னார், மாதிரியை காண்பிச்சார். இப்போ யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தர் பேசினார், 40ஆம் அதிகாரத்தில் தான் முடித்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. இதுக்கு முன்னாடி கர்த்தர் எங்கே வாசஸ்தலத்தை நிறுவ சொன்னார் தெரியுமா? எப்படி மோசைக்கு வெளிப்பாடு கிடச்சிச்சு தெரியுமா? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். எப்போ பாடினாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில் வந்த பிறகு செங்கல் 2ஆய் பிளந்தது. அப்படியே அது ஒரு பெரிய மகிமை. அந்த இடத்துல நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிதாவானவர் வந்துட்டார், குமாரன் வந்துட்டார், ஆவியானவர் வந்துட்டார், தேவனுடைய சர்வ சேனையும் வந்துருச்சு. அந்த செங்கடலில் 2ஆக பிளந்து ஜனங்களை கொண்டுட்டு போய் அங்கிட்டு விட்ட பிறகு கரையில் போய் பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க, அங்கிட்டு சத்துருக்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அவர் பாடுற பாட்டு மோசையோட த ஃபஸ்ட்டு சாங், அதுதான் ப்ராஃபட்டிக்கல் சாங், தீர்க்க தரிசன பாடல். அல்லேலூயா.
அப்பொழுது மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனை கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். நான் ரிவர்ஸில் போயிட்டுருக்கிறேன். எண்டு, மிட்டு, பிகினிங். இந்த இடத்துல மோசைட்ட ஆண்டவர் வந்து இஸ்ரவேல், நீங்கள் அந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துலேருந்து 14ஆம் அதிகாரத்தை வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஆண்டவர் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுன்னு சொன்னவே இல்லை. நீ இஸ்ரவேல் போ, பார்வோன்கிட்ட பேசு, என் ஜனங்கள்கிட்ட பேசு, கூட்டிகிட்டு வா. ஆனால் கடலை விட்டு வெளியில் வந்த உடனே அதாவது எல்லையை விட்டு தாண்டின உடனே மோசேக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன ஆவி அவர் செய்யக்கூடிய ஊழியத்தை சொல்லிச்சு. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நான் தேவனுக்கு வாசஸ்தலத்தை கட்டுவேன். அதுக்கப்புறம் தான் இத்தனை அதிகாரம் கழித்து மலையில் பார்த்து சொல்கிறார், எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டு. அப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த மறைவானவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகள் முன் சொல்கிறது, அதாவது பின்னாடி செய்கிறத முன்னாடியே தமது ஆவினால் வெளிப்படுத்துவார். தேவன் தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணலை, காது கேட்கலை, மனுஷனுடைய தோன்றலை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அவைகளை ஆவினாலே வெளிப்படுத்தியிருக்கார். நம்ம மனுஷ புத்திக்கு எட்டாததை பரிசுத்த ஆவினால பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இது ஃபஸ்ட்டு காரியம். மோசையுடைய ஊழியத்தை பார்க்கலாம். ரெண்டாவது, இதே மோசைக்கு நடந்த ஒரு சம்பவம் உபாகமம் 32:48 வரைக்கும் வாசிங்க. இவ்வளோ மகிமையான ஊழியத்தை செஞ்சவர் தான் மோசே. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 48 to 52. சிஸ்டர், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 48-52 வரைக்கும். அந்த நாளில் தானே மோசையை நோக்கி எதிரான இந்த அபாரிம் என்னும் மலையிலுள்ள நேபோ பர்வதத்தில் ஏறி, நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசில் மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையில் மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீ ஏறப்போகிற மலையில் மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் தான் மோசையை அழைச்சார், அனுப்பினார், கூட்டு வந்தார், வாசஸ்தலத்தெல்லாம் ஸ்தாபனம் பண்ணுன்னு எல்லாம் சொன்னார், எல்லாம் நடத்தினார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உள்ளே போக மாட்டே அப்படின்ட்டார். இன்னும் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சு செக்கினா மகிமை இறங்கிச்சு, நானே உள்ளே போக முடியல. இன்ன வரைக்கும் இந்த 40 வருஷம் நடத்திட்டு வந்திருக்காருங்க. இது வந்து எப்போ எழுதுறாருன்னா, அந்த அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய காரியம். அவருடைய வாழ்க்கையில் எத்தனை மலை தெரியுமா? முக்கியமான மலை. ஃபஸ்ட்டு ஓரேப், அங்கே தான் முச்செடியில் ஆண்டவர் தரிசிக்கிறார். ரெண்டாவது சீனாய், அங்கே கர்த்தருடைய மகிமையை பார்க்குறாரு. அடுத்தது இந்த நேபோ மலை, இங்கே தான் அவர் மரிக்க போகிறார். 4ஆவதாக ஒரு மலை இருந்துச்சு, மறுரூப மலை, அங்கே அவர் வந்தார். ஆகையில் லூயா கானானுக்குள்ளே வந்தார். சரி, இப்போ இந்த மலையில் முதல் மலையில் ஊழியத்துக்கு அழைச்சார், 2வது மலையில் தரிசனத்தை கொடுத்தாரு, 3வது மலையில் நீ மறிக்க போகிறேன்ட்டார். ஆண்டவர், இப்படியா என்ன நீ கூப்பிட்டு வரீங்க? இது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்னு. ஆண்டவர், என்னை எல்லாம் 30 லட்சம் ஜனங்களை நடத்திட்டு போனவர், மோசையை போல் இவ்வளோ ஒரு முகமுகமாய் கர்த்தரை அறிந்த தீர்க்கதரிசி, அதுக்கு முன்னாடி எழும்பலை பின்னாடி எழும்பலை. ஆனால் இந்த மோசைக்கே கானானுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு முன்னாடி வெளிப்பாடு இருந்திருக்குமா இல்லையா? இதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 63 65 வரைக்கும் வாசிங்க. என்னாகமம் 26வது அதிகாரம் 63 65. நம்பர்ஸ் சாப்டர் 26 63 to 65. ஆ ஆ ஆ ஆ இப்பாலே சமனான வெளியில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணுகிற பொழுது பாருங்கள், இதில் இந்த சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில் வரும் பொழுது
அந்த இது சம்பவம் என்னாகும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே 12 கோத்திரத்தில் ஒவ்வொருவராய் பிரித்தெடுத்து நீ கானானுக்குள்ளே போய் 40 நாள் சுற்றி பார்த்துட்டு அதில் உள்ள கனிகள் எல்லாம் கொண்டுட்டு வா, தேசம் எப்படிப்பட்டதுன்னு பாருன்னு சொன்ன உடனே அதில் 2 பேர் கர்த்தருடைய ஆவிக்கு பிரியமாய் பேசினாங்க, 10 பேர் கர்த்தருடைய ஆவியை விசனம் உண்டாக்கினாங்க. அதில் அவங்க சொன்ன அந்த ஜனங்கள் சொன்னாங்க, நமக்கு இந்த கானான் தேவையில்லை, நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம எகிப்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி, ஐயோ நானும் என் பிள்ளைகளை சாகிறதுக்காக நாங்கள் இங்கே வந்தோன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் ஆண்டவர் கோபம் வந்துருச்சு. சாவேன்னு சொன்ன உன் பிள்ளையை நான் வாழ வைப்பேன், ஆனால் உன்னை தான் உயிரோடு கொண்டு வந்தேன். வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள் எகிப்தை பார்த்ததில்லை, இவங்க எகிப்தை பார்த்துருக்காங்க. இவன் புத்தி எப்பயுமே எகிப்துக்கு போகணும், பாவத்துக்குள்ளார போகணும், உலகத்துக்குள்ளார போகணுன்னே இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் சுதந்திரிக்க முடியாது, என் பிள்ளையெல்லாம் செத்து போவாங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பிள்ளையெல்லாம் உயிரோடு இருக்கும், நீ செத்து போயிடுவ, ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க. அதை தான் ஆண்டவர் சொன்னார். மோசையும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணுகிற பொழுது இருந்தவர்கள் ஒருவரும் இவர்களுக்குள்ளே இல்லை, வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எப்புனையின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேற ஒருவரும் அவர்கள் மீதியாக இருக்கவில்லை. இந்த இடத்துல எல்லாரையும் ஆண்டவர் காலி பண்ணிட்டார். அப்போ இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, யோசுவாவும் காலேபும் தானே உயிரோடு இருந்தாங்க. ஆனால் இந்த எழுதப்பட்ட இந்த என்னாகம 27ஆம் அதிகாரத்தில் அப்போ மோசே இருக்கிறார். மோசே இருக்காரு. இதுக்கு பிறகு தான் மறிக்கிறாங்க. என்னாகமத்துக்கு பிறகு வரும்பொழுது தான் அவங்க வந்து ஒவ்வொருத்தராக மறிச்சிட்டு வராங்க. உபாகமத்தில் வரும்பொழுது தான் அப்படியே மறிச்சிட்டு வராங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள், இந்த இடத்துல யோசுவாவும் காலேபும் தானே இருக்கிறாங்க. மிச்சம் ஒருத்தன் கூட சாகலை, அதான் மிச்சம் ஒருத்தன் கூட உயிரோடு இல்லை, புதுசாக பிறந்த பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, என்னாகமோ 14ஆம் அதிகாரம் 29 35 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 29 35, இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்கள் 20 வயது முதல் எண்ணப்பட்டு எனக்கு விரோதமாய் முறுமுறுத்து அனைவருடைய பிரேதங்களும் விழும். பிரவேசிப்பது இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறார்ல, அதில் நீங்கள் நல்லா படித்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 29 இன்னும் தொடர்ந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தையோ நான் பிரவேசிக்க செய்வேன், நீங்கள் அசட்டை பண்ண தேசத்தை அவளை கண்டறிவதில்லை, உங்கள் பிரேதங்கள் இந்த வனாந்தரத்தில் விழும் அப்படின்னு எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வந்தார்ல. இப்போ இந்த இடத்துல மோசே தப்பு பண்ணல, மோசே தான் இங்கே, மோசேயும் ஆரோன் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இவங்க தான் ஆள் அனுப்புகிறாங்க. காலேபும் யோசுவாவும் எல்லாம் போயிட்டு வந்து பதில் சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, காலேபும் யோசுவாவும் தான் உள்ளே போகிறான், நீங்கள் யாரும் போக மாட்டீங்கன்னு. மோசையும் ஆரோன்னு, அப்போ நாங்கள் என்ன பண்ணட்டுன்னு கேட்டிருக்கணுமா வேணாமா? நான் சொல்கிறது புரியுதா? அவர் பேரை சொல்கிறாரு, 2 பேர் தான், எல்லோரும் அவுட்டு. அப்போ ஆண்டவரே, நான் பிரதான ஆசாரியன், நான் இன்னும் அந்த வஸ்திரத்தை போட்டு ஊழியம் செஞ்சுட்ருக்கார் யார்? ஆரோன். மோசே, ஆண்டவரே நான் ஒரு மகாபெரிய தீர்க்கதரிசி அல்லவா, நீர் அழைத்த அழைப்பில் நான் வந்துகிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஏன் பேரை விட்டுட்டீங்க? இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன உடனே இவங்க 2 பேரும் காலில் விழுந்து கதறி இருந்தாங்கன்னா, ஏன் ஆண்டவரே என் பேரை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்தியிருப்பார். மோசைக்கிட்ட சொல்லாமல் சொல்கிறாரு, டே நீயும் ஆரோன்னு போக மாட்டீங்க. காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு பின்னாடி தான் போய் கண்மலையை பார்த்து பேசுனா இவங்க அடித்தாங்க, கர்த்தர் இல்லைன்ட்டார். அப்போ இவன் சுதாச்சு இது வரைக்கும் கர்த்தர் சொன்னதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு வந்த மனுஷன். நீங்கள் முன்னாடி படிச்சிங்கன்னா கர்த்தர் கட்டளையிட்ட படியெல்லாம் செஞ்சுட்டு வந்தார். அப்படி செஞ்ச மனுஷன் இந்த இடத்துல ஆண்டவருடைய இருதயத்தை அறிஞ்சவர், ஆண்டவரே ஏன் என் பேரை அதில் இல்லை. அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், கர்த்தர் நம்மளை காரியத்தை வந்து மறைச்சி கூட சில நேரத்தில் சொல்லுவார், ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா தாழ்ந்து பணிந்து
மோசையும் ஆரோனும் கதறி இருந்தாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடுங்க, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ண போகிறோமா அப்படின்னா கர்த்தர் சொல்லியிருப்பார், ரொம்ப கவனமாக இரு, ரொம்ப கவனமாக இருன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை இவங்க மறிக்க போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருப்பார், மறைவாவது சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம மண்டைக்கு நம்ம ஏறணும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாய கர்த்தர் சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட வளர 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 அசதியாக இருந்தோம், கவனக்குறைவாக இருந்தோம், முடிஞ்சு போச்சு. மூன்றாவதாக ஒரு மனுஷன்ட்ட 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-15. இது ஃபஸ்ட்டு பார்த்தது மோசையுடைய ஊழியத்தை பார்த்தோம், 2வது மோசையுடைய வீழ்ச்சியை பார்த்தோம், 3வது பார்க்க போகிறோம் எலியாவை அந்த ஊழியத்தை கொடுத்து. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-15. இங்கே சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எலியாவும் எலிசாவும் இப்போ ஒன்னோட ஒன்றா ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது எலிசாவுக்கு தலைமையாக எலியா இருக்கிறாரு. இப்போ எலியாவோடைய சூழ்நிலை என்னென்னா, ஒரு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு. அப்போ எல்லா தீர்க்கதரிசிகள் புத்திரருக்கும் தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி எலியா போக போகிறாரு அப்படின்ன உடனே எலிசாவுக்கும் தெரிஞ்சிருச்சு, என் தலைமை ஆகிய எலியா இன்றைக்கி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு, இப்போ நான் இவரை விடாமல் பற்றிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அவர் போகிறார். வாசிங்களேன் அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-15. அக்கறைப்பட்ட பின்பு நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட முன்னே என்ன கேள் என்றான். ஆவியின் வரம் அதுக்கு 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான், என்னை பார்த்துக்கிட்டே இரு, என்னை கவனிச்சுக்கிட்டே இரு, நீ என்னை விட்டுட்டு போனேன்னா உனக்கு அப்போ எங்கே இருந்தேன்னா ரிவர்ஸ் ரூட்டில் வர்றாங்க. அதாவது ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரு, எரிகோவுக்கு போக சொல்கிறாரு, எரிகோவிலேருந்து கில்காலுக்கு போக சொல்கிறாரு. அந்த கில்காலுக்கு போகிறப்போ யோர்தானை பிளந்து அங்கே பெத்தேல்லேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா எரிகோவுக்கு, எரிகோவிலேருந்து கில்கால். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கில்கால்ன்றது யோர்தானுக்கு இந்த சைடு இருக்குது. அதை அப்போ இவங்க அந்த யோர்தானை பிளந்து இவங்க வரும்பொழுது ரொம்ப கவனமாக கொண்டு வந்துட்டுருக்காரு. கவனமாக வந்துட்டுருக்கிறப்ப நடந்தது என்ன, ஒரு அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் எலியாவையும் பிரிச்சிச்சு. அதில் எலியா மேலே போகும் பொழுது என் தகப்பனேன்னு கதறாரு. அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவர் என்ன சொல்கிறாரு, நான் கொடுத்தேன், உனக்கு ரெட்டிப்பான வரத்தை கொடுத்தேன், ஆவியின் வரத்தை கொடுத்துட்டேன், பரலோகத்தில் இருந்தாலும் ஒரு சத்தம் வரல, சரி நீ வச்சுக்கோன்னு சொல்லலை, எலியாவும் சொல்லலை. ஆனால் ஒரு காரியம் நடந்துச்சு. இவர் அப்படியே சரீரத்தோடு ஏறி போகும் பொழுது அவ்வளவு அக்கினிமயமான ரதம் சுழல் காத்து இவங்க 2 பேரையும் பிரித்து இவங்களை ஏற்றிட்டு போகிறப்ப ஒரு நடந்துச்சு, எலியாவுடைய சால்வை அங்கேருந்து இவர் மேலே வந்து விழுந்துச்சு. அதுதான் அடையாளம், என்னுடைய ஊழியத்தை நீ செய், என்னுடைய அழைப்பை நீ நிறைவேற்று. அப்போ கொடுத்துட்டாரு. இப்போ அதே சால்வை அடித்து தான் இங்கிட்டு வர்றாரு. இப்போ பார்த்த உடனே பின்னாடி இந்த பக்கத்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா 15வது வசனம், எரிகோவில் பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்ட உடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்குது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்தானே. இதுக்கு முன்னாடி எலிசாவை பார்த்து போகிறாரு தெரியுமா, எடுத்துக்கொள்ளப்பட தெரியுமா, அவரை ஒரு அலட்சியமாக பார்த்தவங்க இன்னைக்கு எலிசாவை பார்க்கும் பொழுது நடுங்குறாங்க. எலியாவின் ஆவி எலிசாவுக்குள்ளார வந்துடுச்சு. அதனுடைய அடையாளம் என்ன, ஒரு சால்வை. சரி, இவர் இப்போ தானே கேட்குறாரு, இவருக்கு இந்த ரெட்டிப்பான வரும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் முன்கூட்டியே ஒரு காரியத்தை செஞ்சிருவார். என்றைக்குமே எண்டில் அதாவது கடைசியாக நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் எப்போவோ சொல்லிடுவார். த ஃபஸ்ட் என்கவுண்டர் எலியாவுக்கு, இது வந்து லாஸ்ட் என்கவுண்டர், எலியாவுக்கும் எலிசாவுக்கும் கடைசி சந்திப்பு. அதில் இவர் சால்வையை போட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டு சந்திப்பு பாருங்களேன், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 25-21. 1 ராஜாக்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எசபேல் வந்து கொண்டு போட்டுருவேன்னு சொல்கிறா. இஸ்ரவேல் புத்திரெல்லாம் இவரை தேடுறாங்க. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே இரவும் பகலும் நடந்து போய் ஒரு கெபிக்குள்ளே இருக்கிறாரு. அங்கே தூதர்கள் வந்து தூதன் வந்து பார்க்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாங்க. திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு, நடந்து போய் ஒரு மலையில் ஏறி உட்காந்து அங்கேயும் சால்வையில் மூடிட்டுருக்காரு. அப்போ அந்த கெபிக்கு வெளியில் இங்கே வா அப்படின்னு சொல்லி ஓரேப்பில் தான் இதுவும் நடக்குது.
அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு 15வது வசனம், 1 ராஜாக்கள் 19:15, பார்த்து வழியாக வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி நிம்சின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் ஊரானாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இதெல்லாம் ஊழியத்தை சொல்கிறாரு. ஆசைகளுடைய பட்டத்துக்கு தப்பினவனை எகு கொண்டு போடுவான், எகுவின் பட்டத்துக்கு தப்பினவனை எலிசா கொண்டு போடுவான், எல்லாம் சொல்லிட்ட உடனே இவர் நேராக போகிறாரு. 19வது வசனம், இவர் ஃபஸ்ட்டு ஆர்டர் யார் கொடுத்தாரு? ஆசைகள். 2வது ஆர்டர் யார்? எகு. 3வது யார் கொடுத்தா? எலிசா. ஆனால் ஃபஸ்ட்டு இவர் யார் அபிஷேகம் பண்ணுறாரு தெரியுமா? எலிசாவை. அந்த 19வது வசனத்தை படிங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஃபஸ்ட்டு சந்திப்புலேயே என் சால்வை உனக்கு தான். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ எலிசா புரிஞ்சுக்கிட்டாரு, எலியாவுடைய ஊழியை எனக்கு கொடுத்துட்டாரு, ஆனால் 2 மடங்கு வேணும். அது திரும்ப அதை அக்ரி பண்ணுறதுக்காக அதே சால்வை திரும்ப வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒரு விஷயம் சொல்லுகிறத 2வது விஷயம் மாற்றவே மாட்டார். ரொம்ப கவனமாக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடச்சிடும். 3வது ஒரு விஷயத்தை பார்க்கலாம். 4வதாக பேதுருடைய ஊழியத்தை குறித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாக போகலாமா? வேகமாக படிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 41 வரைக்கும். இங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கின பொழுது பேதுரு அந்த 12 அப்போஸ்தலர்களும் கூடி அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறப்ப ஆவியானவர் அக்கினியில் இறங்கி வராரு. ஒவ்வொருவருக்கும் பலவிதமான பாஷைகள் உண்டாகிறது. அந்த தேசத்தை அந்த பட்டணத்துக்கு வந்து அத்தனை பேரும் கர்த்தருடைய மகிமையை பார்க்குறாங்க. இவங்க வாயினால் பிரசங்கத்தை கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க எல்லாரும் அப்படியே மனதில் குத்தப்பட்டு, அப்போ நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நீங்கள் எவ்வளோ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீங்கன்னு சொல்லி அப்படி அவங்க ஒரு பிரசங்கத்தை பண்ண உடனே 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் பாருங்க! ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர். ஃபஸ்ட்டு பிரசங்கம் இவர், புரியுதா உங்களுக்கு? முதல் பிரசங்கத்தில் 3000 பேர். 9ஆம் அதிகாரம் 40 42 வரைக்கும் படிங்க. அதில் எல்லாமே அப்போஸ்தலர்கள் தான். 9ஆம் அதிகாரம் 40 42 செய்து எழுந்துரு என்றான். அப்பொழுது இப்போ இங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. மரித்த அந்த தொற்காலை அவர் உயிரோடு எழுப்பின பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 42வது வசனம், இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனார்கள். இங்கே நம்பிக்கை நம்பரை போட முடியல, எண்ணிக்கைக்கு அடங்க முடியல. அநேகர் விசுவாசிகளானார்கள். அல்லேலூயா. ஒரு பிரசங்கத்தை கேட்டவங்க 3000 பேர், அற்புதத்தை பெற்றவங்க கணக்கிலே இல்லை. 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக. இது எப்போ நடந்துச்சு தெரியுமா? அனனியா சப்ரா 2 பேரும் ஒரே வார்த்தையில் செத்து போனதுக்கப்புறம் நடந்துச்சு. செத்து போனால் எல்லாம் விட்டுட்டு தானே ஓடணும். கர்த்தருக்குரிய பயம் வந்துச்சு. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டாங்க. 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெரிய. இங்கே நம்பர் போட முடியல, இத்தனை லட்சம் இத்தனை ஆயிரம்னு போட முடியல. நம்ம தெரியும் 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னு. ஆனால் இங்கே போட்டிருக்கு திரளான புருஷர், அநேகர், மிகவும். இப்போ பவுல் இந்த பேதுருடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கலக்கி எடுத்தாருங்க. பவுலுடைய ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாராக இருந்தது யார்? சூப்பர் ஸ்டார் யாருன்னா நம்ம பேதுரு தான். ஆனால் இந்த பேதுருவை பற்றி அதன் பிறகு அவர் ஊழியம் செஞ்சார். பேதுரு இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வார் அப்படிங்கிறத இயேசு சொல்லியிருந்தார் பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10லேருந்து 11. பிரமித்தார்கள்.
சீமோனை நோக்கி, பயப்படாது, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இங்கே 2 படகு நிறைய மீனை பிடிச்ச உடனே பிரமிச்சு நிற்கிறான். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நான் படகை கொடுத்தேன், என் படகுல உட்காந்து பிரசங்கம் பண்ணார், நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போ, அங்கே வலையை போடுன்னு சொன்னார். முழுவதும் பிரயாசப்பட்டேன், பகலில் ஒரு மீன் வராது, வெளிச்சம் வந்துருச்சு, எல்லா மீனும் கடலின் ஆழத்துக்கு போயிடும். ஆனால் கர்த்தர் சொன்னார் நீ போடுன்னு சொன்னார். சம்பந்தமே இல்லாத இடத்துல, சம்பந்தமே இல்லாத நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் வலையை போட்டதுனால அந்த வலை கிழியத்தக்கதாக 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக ஒரு பெரிய மீன்களை அவன் பார்த்த உடனே பிரமிச்சு நிற்கிறான். ஆண்டவர் சொல்றார், இதே போல தான் நீ ஊழியம் செய்வ, இதே போல தான் நீ ஊழியம் செய்வ. நீ எங்கெல்லாம் வலைய போடுறியோ அங்கெல்லாம் பெருகுவாங்க 3000 பேர் 5000 பேர் திரளான கூட்டத்தார் அநேகர். ஆமென் ஆமென். அப்போ நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லிடுவார். எல்லா காரியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தார். 3 காரியத்தை பார்த்தேன். மோசையுடைய ஊழியத்தை பார்த்தோம், மோசையுடைய வீழ்ச்சியை பார்த்தோம், எலியாவின் மேலே விழுந்த சால்வையை பார்த்தோம், பேதுருனுடைய ஊழியத்தின் மகிமையை பார்த்தோம். இன்னொரு பெரிய கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் போராட்டங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். வேதத்திலே அதிக உபத்திரவப்பட்டது யார் சொல்லுங்களேன்? நிறைய பேர் சொல்லுவீங்க, வேதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டது யார்? பவுல் யார் சொல்கிறது? பவுல். அதுக்கப்புறம் யோபு. பழைய ஏற்பாட்டில் யோபு அவர் வாங்கிட்டு போயிட்டார், எதை இழந்தாரோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் பவுல் வாங்கலை. நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம். ஸ்தேவான் அவரும் உபத்திரவப்பட்டார். ஆனால் பவுல் பட்ட அளவுக்கு யாரும் வச்சு செஞ்சார்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நொறுக்கப்பட்டார். வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 28 வரைக்கும். எல்லாம் பிரதர் எனக்கு கஷ்டம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல. என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் போராட்டமும் தான் இருக்குன்னு. பவுல் எப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சார், எப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை பார்த்தவர். அவர் வாழ்க்கையில் உள்ள அந்த போராட்டங்களை பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 28 வரைக்கும். நான் அதிகம், அவர்களை விட நான் அதிகம்தான். அதிகமாய் பேசுகிறேன், அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல் வைக்கப்பட்டவன், அநேகந்தர மரண அவஸ்தையில் அகப்பட்டவன். இயேசு கிறிஸ்து ஒரு தரம் தான் வாரினால் அடிக்கப்பட்டார். ஆனால் பவுல் எத்தனை தரம் அடிக்கப்பட்டாராம்? 5 தரம் அடிக்கப்பட்டார். 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டார், கல்லறியப்பட்டார், கப்பர் சேதத்தில் இருந்தார், ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினார்னா நீந்தினார். கப்பலில் வந்து என்ஜாய் பண்ணல, ராத்திரி எது பகல் எதுன்னு தெரியாமல் நீந்திட்டு கிடக்கிறார் கட்டையை பிடிச்சிட்டு. அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசம், கல்லறால் வந்த மோசம், சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணத்தில் உள்ள மோசம், வனாந்தரத்தில் உள்ள மோசம், சமுத்திரத்தில் உள்ள மோசம், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கல்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். எல்லாவற்றிலும் எல்லா சபைகளை குறித்து கவலை என்ன நாள்தோறும் இருக்குது. எவ்வளவு கவலை! இந்த கவலையில் பாடுகளை நம்ம பட்டுட்டு இருக்கிறோமாங்க? எந்த கடலில் நம்ம முழுகிட்டு இருக்கிறோம்? எந்த கடலில் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறோம்? எத்தனை நாள் பசியில் கிடந்திருக்கோம்? எத்தனை நாள் பட்டினியில் இருந்திருக்கோம்? எத்தனை நாள் உபவாசத்தில் இருந்திருக்கிறோம்? எத்தனை நாள் நம்மளை கல்லை விட்டு அடிச்சிருக்காங்க? எத்தனை நாள் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறோம்? கஷ்டம் 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 நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். பவுல் பட்ட கஷ்டத்தை போல் வேறு யாரும் கஷ்டப்படலைங்க. இயேசு கிறிஸ்து பட்டது அந்த கடைசி நிமிஷம், கடைசி நாள். கெத்சமனே தோட்டத்தில் ஆரம்பித்தது அவருடைய வேதனை, கல்வாரி சிலுவை வரைக்கும். ஆனால் பவுல் அனுபவித்தது எவ்வளவு கொடுமை தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் கூட 12 அப்போஸ்தலர்கள் நேரடியாக இருந்தவங்க கூட இப்படிப்பட்ட பாடு அனுபவிக்கல. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவர் ஊழியக்காரனா அப்போ நானும் தான், அவனை விட அதிகமாக நான் பட்டுட்டு இருக்கிறேன். இதை பேதுரு எழுதலை, யோவான் யாக்கோபு எழுதலை, பவுல் எழுதி வைக்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவனும் என்னை யார் இனிமேல் வருத்தப்படுத்தாதீங்கப்பா, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களை, ஐயோ ஆண்டவரை அடிச்சு முதுகெல்லாம் பெரம்பால் அடிச்சு பவுலுடைய அந்த அவர் உடம்பு முழுக்க காயங்கள், தழும்புகள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தழும்புகளை போல தான் அவ்வளவு தழும்புகள், கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை
என் சரீரத்தில் தரித்து கொண்டு. இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு வருத்தம் உண்டாக்காதீங்க. கொலோசியர் 1:24. கொலோசியர் 1:24. இப்பொழுது உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடுகளில் பாடுகளில் சந்தோஷப்படுறாராம். கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்து சாப்பாடை மிச்சம் வச்சுட்டு போயிட்டார், நான் சாப்பிட்டு தீர்க்கிறேன்னு சொல்லலை. கிறிஸ்து சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டார், நான் அந்த சொத்தை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லலை. கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவர் எதெல்லாம் சபைக்காக இன்னும் குறைச்சி இன்னும் விட்டுட்டு போயிருக்காரோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றுறேன். இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம் ரொம்ப சுகபோகமாக வாழலாம். ஊழியக்காரனா அவருடைய ஏரோப்ளேனில் தான் வருவார். 400 ஏக்கர் 500 ஏக்கர் இருக்கும்ல. இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் இல்லை. எந்த ஊழியக்காரன் சொல்ல முடியும்? எந்த ஊழியக்காரன் இப்படி அடிக்கப்பட முடியும்? நான் போவேன், நிற்பேன், மைக்கை பிடிப்பேன், 1000 பேர் ரசிக்கப்படுவான். இன்றைக்கி அதை தான் விரும்பிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அதெல்லாம் விரும்பலை. கிறிஸ்துவனுடைய அடிச்சோடுகளை நம்மளுக்கு பின்பற்றணும். கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவித்தார், அச்சடையாளங்களை தரித்தார். பிரான்சிஸ் அசிசி என்ற ஒரு தேவ மனுஷன் கிறிஸ்துவனுடைய பாடுகளையே தியானித்து 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 அவருடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட காயங்கள் வந்து அவர் படுத்த படுக்கையில் தான் இருந்தார். அவரால் எழுந்து நடக்க முடியாது. ஆனால் அவரை தேடி வந்து அவருடைய கரத்தை எடுத்து தன் மேலே வச்சு சுகமாயிட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, இப்படிப்பட்ட ஒரு வேதனையை பவுலுக்கு நடக்குன்றது பவுலுக்கு தெரியுமா இல்லையா? பேதுருவை பார்த்தாரு, உன்னை மீன் பிடிக்கிறவன் ஆக்குவேனாரு, பிடிச்சாரு. இப்போ பவுல் அழைக்கும் பொழுது எப்படி அழைச்சாரு? இவ்வளோ இவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஊழியத்துக்கே வந்திருக்க மாட்டேமே, இவ்வளோ தூரம் நான் அடிக்கப்படுவேன் இல்லை. பவுலுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அப்போஸ்தலர் 20:23. அப்போஸ்தலர் 20:23. கட்டுகளும் உபத்திரவங்களும் என்ன வச்சுருக்காங்களா? கட்டுகளும். நீ ஊர் முழுக்க போ, பட்டணமாக போ, உனக்கு கட் அவுட் வைப்பானுங்க, பேனர் வைப்பாங்க, போஸ்ட் அடித்து ஒட்டுவாங்க. மகாபெரிய அப்போஸ்தலர் வந்திருக்காரு, தீர்க்கதரிசி வந்துட்டார், அற்புத அடையாளங்கள் நடக்கும், வரம் பெற்ற ஊழியக்காரர் வந்திருக்காருன்னு சொல்லி போஸ்ட் அடித்து ஒட்டுப்பாங்கன்னு சொல்லல. பட்டணத்தோடு என்ன வச்சுருக்காங்களாம்? கட்டுனா என்னென்னா விலங்கு. அதாவது அவரை சிறையிருப்பா அடி செயல்பட முடியாதபடிக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய போராட்டங்கள். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம். போப்பா, நல்லா காணிக்கை கொடுப்பாங்க. பட்டணந்தோறும் உனக்கு என்ன கிடைக்கும்? காணிக்கை இல்லை, கட்டுகளும். ஆவியானவர் சொல்லி கொடுக்குறாரு, இப்போது உனக்கு என்ன வரும்? உபத்திரம் தான் வரும். அதெல்லாம் அவர் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ எனக்கு வச்சது என்ன? சரி, இன்னும் கூட பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:15-16. அப்போஸ்தலர் 9:15-16. இங்கே அனனியான்ற ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. தமஸ்குள்ள ஒரு சீசன். அவனுக்கு கர்த்தர் தரிசனம் ஆகிறார். அனனியா, சொல்லுங்க ஆண்டவரே, இதோ அடியன் இருக்கிறேன், நீ எழுந்து போ, நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தினைய சவுல் என்னும் பேரில் ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ண. தர்சு பட்டணத்தான் சவுல்னு சொன்ன உடனே அனனியாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவரே, இவனா? ஆமாம், அனனியா என்னும் பேரில் ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் பார்வையடையும் தன்மேல் கை வைக்கிறது தரிசனம் கண்டான். இது வந்து 10வது வசனத்துலேருந்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ அனனியா சொல்கிறார், ஆண்டவரே, இவன் சாதாரண மனுஷன் அல்ல, இவன் இங்கே எருசலேமில் போட்டு எல்லாத்தையும் சாத்தி காவலில் போட்டு நிறைய பேரை கொன்று ஸ்திரீகளையும் புருஷர்களையும் தாறுமாறாக்கி இவ்வளவு கொடுமையான காரியத்தை செஞ்சவன் இந்த பட்டணத்தில் இங்கேயும் உம்முடைய நாமத்தை சொல்கிறவங்கள கட்டி அப்போனா சிறையிருப்பில் போடுற, சிறைச்சாலில் போடுறோன்னு சொல்லி ஆசாரியர்களாக அதிகாரம் பெற்றானேன்னு சொன்ன உடனே தான் ஆண்டவர் சொல்கிறார், 15வது வசனம், நீ இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும், ரிவர்ஸில் வராரு பாருங்க, புறஜாதி ராஜா இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறேன். அவன் வார்த்தை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, அது அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஊழியை செஞ்சால் கோடி கோடியாக பெருகும், ஒடியாங்கன்னு சொல்லி சொன்னால் நம்பாதீங்க. நம்மளை பசி பட்டினியில் போட்டுற மாட்டார்.
உண்மையாக நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா கர்த்தர் அதெல்லாம் தருவார். ஆனால் எதையுமே கர்த்தர் நம்மளுக்கு என்ன செஞ்சிருவார், முன்கூட்டியே சொல்லுவார். இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் அந்த காலேஜில் நான் சேர்ந்துருக்க மாட்டேன், இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். நம்ம முன்னாடியே என்ன பண்ணுவோம்னா, இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை செஞ்சுருக்க மாட்டேன். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். மீண்டும் நான் திரும்ப வர்றேன். அவர் ஒரு தரம் சொன்னதை 2வது தரம் மாற்றி சொல்ல மாட்டார். பவுல், ஆண்டவரே அந்த முள் என்னென்னா பாடுகள் தான், என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியல, எங்கே ஒரு பட்டணத்தில் போனாலும் பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் வச்சிடறாங்க, அடிக்கிறாங்க, என்னால் நடக்க கூட முடியல, எனக்கு கிருபை உனக்கு போதும், உனக்கு பாடு வேணாம்லாம் நீ சொல்லாத. எல்லா இடத்துலையும் சொன்னது தான். ஒரு முறை சொல்லிட்டாருன்னா 2வது முறை அப்புறம் அவருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்தால் மீண்டும் நான் சொல்கிறேன், மோசையோடைய ஊழியத்தை கர்த்தர் ஏற்கனவே சொல்லி கொடுத்து செய்ய வச்சார். மோசையோடைய வீழ்ச்சியை அதாவது அவனுடைய மரணத்தை, அவன் கானானுக்குள்ளே போக மாட்டாங்கிறத சொல்லாமல் சொல்லி கர்த்தர் அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். அந்த எலியாவுக்கு எலிசாவை தான் அந்த ஸ்தானத்தில் வர்றான், அவனுக்கு தான் அந்த அபிஷேகங்கிறத ஃபஸ்ட்டு என்கவுண்டர் கடைசியாக நடக்க போகிறத முதல்லே கர்த்தர் சொல்லிட்டாரு. பேதுருடைய ஊழியத்தை திரளாய் ஆத்தும அறுவடை செய்வார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு அற்புதத்தை செய்ய வச்சு, இப்படித்தான் நீ மீனை பிடிக்கிறவனா மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. பவுலுக்கும் அப்படித்தான், நீ பட்டணந்தோறும் உபத்திரவப்படணும், இவ்வளோ கஷ்டப்படணுங்கிறத முதல் சந்திப்பிலே அவர் சொல்லிட்டார். நம்ம லைஃப்பில் எதுனாலும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சின்ன தரிசனம் கொடுத்தாலும் சின்ன வார்த்தை கொடுத்தாலும் மிகுந்த கவனமாக கேட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஆயத்தமாயிருவோம், நம்ம எச்சரிப்பு பெற்றுவோம், தப்பித்து கொள்வோம், கீழ்ப்படிவோம், உண்மையாய் கர்த்தருடைய வேலையை நம்ம செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. நீ மனமாற மனுஷன் அல்லப்பா. ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரை வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரை, எங்களை குறித்து உங்களுடைய புஸ்தக சூழலில் என்ன எழுதியிருக்கிறீரோ அதை மாற்றவே முடியாது. நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னே எங்களை பற்றி உங்கள் புஸ்தக சூழலில் எழுதியிருக்கிறீங்க, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதன்படி செய்ய நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆனால் இயேசு சொன்னார், இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், என்னை குறித்து உம்முடைய புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அந்த புஸ்தக சுருளில் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறதுங்கிறத நாங்கள் பார்க்க, நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய வலி, எங்களுடைய ஏமாற்றம், எங்களுடைய தவிப்பு, எங்களுடைய அவமானங்கள், எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் தேவனை முறுமுறுக்காமல் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி, அடரே மகிமையாய் வெற்றி சிறந்த பேதுருவை நாங்கள் பார்த்தோம், மகிமைக்காக கஷ்டப்பட்ட பவுலை நாங்கள் பார்க்குறோம். எந்த ஊழியத்தை, எந்த அழைப்பை, எந்த கிருபையை, எந்த வாழ்க்கையை நீங்கள் எங்களுக்காக வச்சிருக்கிறீங்களோ அதை நாங்கள் அப்படியே செய்ய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யோனா நினிவேக்கு போகிறதுக்கு முன்னாடியே யோனா சொல்லிட்டார், நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, அதை நான் சொல்லுவேன், நீங்கள் அழிப்பேன்னு சொல்லுவீங்க, நான் போவேன், மனந்திருமா நான் போக மாட்டேன். ஆனால் நோவா அதான் சொன்னேன், நான் என் ஊரில் இருக்கும் பொழுது இதுதானே சொன்னேன், நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லா விஷயத்தையும் கர்த்தர் நிறையா உதாரணங்கள் எடுக்கலாம், சொல்லிடுவார். கீழ்ப்படுகிறது நம்முடைய வேலை. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனது பார்வையில் கிறிஸ்மஸ் 2 minutes ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, சனிக்கிழமை. பிரைஸ் தி லார்ட்.